காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் தலைமை சங்கம் சார்பில் 7ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் குலதெய்வமாக கொண்டு வழிபாடு செய்யும் 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் சார்பில் சங்கரமட பீடாதிபதி அருள் ஆசியுடன் உலக மக்கள் நன்மைக்காகவும் அனைத்து சமுதாய மக்கள் நலனுக்காகவும் 7ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் தலைமை சங்க தலைவர் நடராஜன் தலைமையில் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் சங்கராச்சாரியார் உத்தரவின் பேரில் சகஸ்ர தீபங்களும் ஏற்றப்பட்டது. இதில் 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெற்று சென்றனர். மேலும் வரும் ஆண்டுகளிலும் அனைவரும் ஒற்றுமையாக வந்து அம்பாளை வணங்கி வழிபட வேண்டும் என பிரார்த்தனைகளும் செய்யப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் மஞ்சள், குங்குமம், ரவிகை, மாங்கல்ய கயிறு உள்ளிட்ட பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. எல்லாரும் பிள்ளையார தியானம் பண்ணிக்கலாம். எல்லாருமே அப்புறம் நாங்க என்ன சொல்றது உங்களுக்கு கேட்கும். தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. போற்றி ஆகம் கடலே போற்றி போற்றி போற்றி. யாரும் பேசாதீங்க. நாங்க என்ன சொல்றது முதல்ல கேட்டுங்க. நாங்க சொல்லும் போது தீபம் ஏத்தனா போதும். யாருமே தீபத்து மேல பூ வைக்க வேண்டாம். சொல்லும் போது தீபம் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஐயா இங்க யாரும் நிக்க வேண்டாம். சுவாமி யாரும் மறைக்க வேண்டாம். எல்லாரும் பின்னாடி புஷ்பத்தை மேல இருக்காதுன்னு சொன்னேன். आचमनीयं समर्पयामि गोर्भवस्तुवः भूकस्वामी भक्वदाधिकारी भगवन्तीजवानी भगवादिनाय भगवानपूर्णाय देवन्ती बुद्धिमन्ती च धीमहि विश्वमन्ती च धीमहि महालक्ष्मी प्रचोदयात् जीवदेवी नमः महालक्ष्मी नमः कर्पूरनीराजनन्दनशतमे रक्षान्धारयावान् वसुदान् भवति चन्द्रमावापां पुष्पवान् प्रजावान् वसुदान् भवति यदेवं वेद योपानायतनं वेद आयतनवान् भवति महालक्ष्मी नमः वेदोत्तमं पुष्पाञ्जलिं समर्पितवती महालक्ष्मी